அணு ஆயுத தடை ஒப்பந்தத்துல வந்து மொத்தமே வந்து ஒரு 3 நாடுகள் வந்து கையெழுத்திடல. ஒன்று இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் இஸ்ரேல். இந்த 3 நாடுகளும் வந்து இல்ல. ஆனா 1998ல வந்து இந்தியா வந்து அணு ஆயுத சோதனையின் மூலமாக அவங்க வெளியில இருந்தே அந்த ஒப்பந்தத்துக்கு வெளியில இருந்தே அவங்க வந்து அணு ஆயுத நாடாக ஒரு டி ஃபேக்டோ நியூக்ளியர் ஸ்டேட்டா இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் தொடர்ச்சியாக. இப்ப இஸ்ரேல் வந்து அவங்க வந்து அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கிறதா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கிறதா இல்லையா, அதை ஆய்வுபடுத்த வேண்டுமா இல்ல அதை விசாரிக்க வேண்டுமா என்பது இதுவரைக்கும் யாரும் கேட்கவே இல்லை. அந்த கேள்வியை யாரும் ரைஸ் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு சூழலை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அதற்கு முக்கியமா வந்து அவங்களுடைய லாபின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கிற அவங்களுடைய லாபி, ஐரோப்பாவில் இருக்கிற லாபி, அந்த லாபி வந்து அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இஸ்ரேல் வந்து தன்னிடம் அணு ஆயுதம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிகியூட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு கெஸ்ஸிங்லேயே வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல வந்து ஈரான் வந்து என்ன பண்ணி தங்களை மட்டும் ஏன் வந்து இந்த பன்னாட்டு, குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக தங்களை மட்டும் ஏன் சோதிக்க வேண்டும் என்று ஒரு எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க வைத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ அதன் தொடர்ச்சி என்ன பண்ணாங்க, சரி அமெரிக்காவுக்கு வந்து இஸ்ரேலுக்கும் நடுவில் இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கண்டு ஈரானிடமிருந்து மறுபடியும் ஒரு உத்தரவாதம் என்னென்றால், நாங்கள் அந்த குறிப்பிட்ட 10% மேல் அந்த யுரேனியம் செறிவூட்டுதலுக்கு உண்டான கட்டமைப்பை வந்து நாங்கள் வந்து மூடிவிடுகிறோம், அந்த கட்டமைப்பை வந்து நாங்கள் உருவாக்க மாட்டோம் அப்படி என்று ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இந்த ஒப்பந்தத்துக்காக பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை யார் எடுத்து நடத்துறாங்கன்னா, E3 சொல்லக்கூடிய பிரான்ஸ், பிரிட்டன் அண்ட் ஜெர்மனி, அதாவது யூரோப்பியன் 3 சொல்லுவாங்க, அவங்க வந்து இதை முன்னெடுத்து நடத்துறாங்க 2003, 2004. அப்புறம் அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் அவங்க தனியா ஃபாரின் ரெப்ரசன்டேட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துறாங்க.